Amen, Lord. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. கரங்களை தட்டுவோமா? எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினி. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீர். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. யெகோவா, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. ஆமென். நல்லா கையை தட்டி ஒரு அல்லேலூயா. ஆல்ரைட். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோம். லெட்ஸ் கோ. சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை, தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார்.
சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் நல்லா கையை தட்டி வாயை திறந்து விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை ஆவி பொழிகின்றார். ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. கரங்களை உயர்த்தி ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. தேங்க்யூ லார்ட். பழைய ஒரு பாடல். தேவப்பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சி அடைகிறேனே. ஆவலதாய் என்னை பயில் புல் மேல் அவர் மேல். ஓகே, ஆமென். சேர்ந்து கையை தட்டி 2 அடி பாடிட்டு வார்த்தைக்கு சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். தேவப்பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சி அடைகிறேனே. தேவப்பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சி அடைகிறேனே. ஆவலதா என்னை பயில் புல் மேல் அவர் மேல் தமர் நீர் அருளுகின்றார். தேவப்பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சி அடைகிறேனே. தட்டுமா கரங்களை, லெட்ஸ் கோ. ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும். ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும். நேர்த்தியம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவப்பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சி அடைகிறேனே. தேவப்பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ. சாழ்நிழல் பள்ளத்தில் இறங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. வானப்பரன் என்னோடிருப்பார், வளைத்தடியும் கோலும் என்னை தேற்றும். தேவப்பிதா எங்கள் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சி அடைகிறேனே.
தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. காட்சி அடைகிலனே பகைவருக்கு எதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி சுகதைலம் கொண்டென் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்கிறார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை தாட்சி அடைகிலனே. ஹல்லேலூயா, ஆமென். சந்தோஷமா வராமேன். முதல் வாரத்தில் என்னை கட்டுகிற இயேசு, ஜீசஸ் ஹூ இஸ் மை பில்டர், மை மாஸ்டர் பில்டர், என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததிகளையும் நம்மையும் அவர் கட்டி கொண்டிருக்கிறார் என்று நாம் தியானித்தோம். போன வாரம் 2வது வாரம் இயேசு ஒரு மனிதர், இஸ் எ ஹியூமன் பீயிங். அவர் பூமியில் மனிதனாய் வந்து நம்ம பட்டதெல்லாம் அவரும் பட்டதனால நீங்கள் படுறதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். மரணம் தொடங்கி எந்த வேதனையாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறார். இன்னும் சொல்லப்போனால் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இன்னைக்கு 3வது பாகமாய் இதை நிறைய உங்களுக்கு தெரிஞ்சாலும் சீரீஸாக வரனால சொல்லாமல் போக முடியாதனால, இயேசு என் மேய்ப்பராக இருக்கிறார். ஜீசஸ் இஸ் மை ஷெப்பர்ட். ஆமென். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலும் சங்கீதம் நம்ம பாடின பாடல் 23ஆம் அதிகாரத்திலும் நம்ம சிந்திக்கலாம். ஜஸ்ட் வெரி சிம்பிள். ஏன்னா நீங்கள் 1000 பிரசங்கத்தை இதில் கேட்டிருப்பீங்க. ஸோ தேர் இஸ் நத்திங் மச் டு சே, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ப்ரீச். சபை அப்படின்னு சொல்லும்போது சபை ஒரு குடும்பம், சபை ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப், சபை ஒரு மந்தை அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. இட்ஸ் அ ஃபேமிலி, இட்ஸ் அ ஃபெலோஷிப் அண்ட் இட் இஸ் அ ஃப்ளாக். 100ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொன்னான், we are his people, நாம் அவருடைய ஜனங்கள். ஆமென். we are the sheep of his pasture, அவருடைய மந்தையின் ஆடுகளாய் நம்ம இருக்கிறோம். அவர் எங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறார். we are the sheep, he is our shepherd. யோவான் 10 என்ன சொன்னார்னு பார்த்துட்டு 23ஆம் சங்கீதம், பிரபலமான சங்கீதத்துக்கு போயிடுவோம். John 10:10-14, the thief, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட். ஷெப்பர்ட் மட்டுமல்ல, குட் ஷெப்பர்ட், நல்ல மேய்ப்பன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால், கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு உங்களை நல்லா தெரியும். என் ஆடுகளை எனக்கு நல்லா தெரியும். ஆடுகளுக்கும் அவரை நல்லா தெரியும். ஓகே, ஸோ ஐ எம் கிளாட், ஐ எம் ஹாப்பி that he is my shepherd and I am the sheep. அவர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஆடாக இருக்கிறேன். இவ்வளோ தூரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து எத்தனை பேர் ஒன்று உணர்ந்திருக்கீங்க, அவர் இல்லாமல் நம்ம வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். A sheep can never survive too long without a shepherd. ஒரு மேய்ப்பன் இல்லாமல் ஒரு ஆடு ரொம்ப நாள் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாம் இன்னும் இருக்கிறோம், நலமாக இருக்கிறோம். காரணம், அவர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நமக்கு ஒரு மேய்ப்பர் தேவை. 23ஆம் சங்கீதம் நம்ம எல்லாரும் படிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஆமென். சங்கீதம் 23, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்.
என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். 3 வார்த்தைகளோடு என் செய்தியை சீக்கிரம் முடிச்சிடறேன். நல்ல மேய்ப்பன் எனக்கு என்ன செய்கிறார்? What does the good shepherd do for me? What the good shepherd does? Number 1, இப்படி சொல்லலாம், அவர் என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். He provides for me. The Lord is my shepherd. I shall not want. ஆக்சுவலாக அது இருந்தால் I shall not lack அப்படின்னா எந்த குறையுமே எனக்கு இருக்காதுன்றார். பக்கத்தில் சொல்லுங்க, அவர் மேய்ப்பராக இருந்தா எனக்கு குறையே இருக்காது. அப்படிதான் என்னை வச்சிருக்காருன்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களாங்க? குறை இல்லாம தான் வச்சிருக்கார். எவ்ரிதிங் ஐ நீட், எனக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் தருகிறார். 23:2 சொல்றார், he makes me. so அந்த முதல் he provides. number 1, he is my provider. he provides. என்னை எங்க கொண்டு போறாராம்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர். இங்கிலீஷ்ல 2ஆம் வசனம் எப்படி இருக்குன்னா, he makes me அப்படின்றார். he makes me to lie down in green pastures. he leads me beside still waters. he restores my soul. என் ஆத்துமாவை தேற்றி he leads me in the path of righteousness for his name's sake. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். எனக்கு தேவையானதெல்லாம் அவர் எனக்கு தருகிறார். whatever I need he gives me. ஆமென். யூதர்களுக்கு அந்த காலத்தில் ஒரு அரசியல் தலைவர் தேவைப்பட்டார். ஆனால் அவர்களுக்கு தேவைப்பட்டது ஒரு ரட்சகர். கடவுள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல மேய்ப்பரை தந்திருக்கிறார். ஸோ இந்த ப்ரொவைட், அவர் தேவைகளை சந்திக்கிறார் என்பதில் ஒன்று. நம்பர் 1 இங்கிலீஷில் he makes அப்படின்றார். he makes me to rest. என்னை புல்லுள்ள இடங்களில் அவர் படுக்க வைத்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை அவர் கொண்டு போய் விடுகிறார். 2 வார்த்தை பயன்படுத்துகிறார் சங்கீதக்காரன். ஒன்று green pastures, பச்சையான புல்புறம். 2 அமர்ந்த தண்ணீர். எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் 2 விஷயம் நமக்கு தேவை. ஒன்று, நம்ம திருப்தியாக இருக்கணும். ஆமென். மனநிறைவாக இருக்கணும். 2 சமாதானமாக இருக்கணும். 1000 கோடி செல்வம் இருக்கணும் உங்களுக்கு இருப்பதாக. ஆமென். அதை விட எத்தனை பேர் நம்புறீங்க? மனநிறைவாக இருக்கணும். இங்கிலீஷில் கண்டென்மெண்ட் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். ஆமென். புல்லுள்ள இடங்களில் கடவுள் என்னை மேய்க்கும் போது எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் சர்ச்சுக்கு வந்து எவ்வளோ கஷ்டத்தில், எவ்வளோ அலைச்சலில் கடவுள் வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் என்னை அவர் நிறைவாய் நடத்துகிறார். ஐ எம் கண்டென்ட், ஐ எம் ஹாப்பி. 2 எனக்கு என்ன தருகிறார்? சமாதானத்தை தருகிறார். he gives me peace. ஏன்னா இங்கே வரும்போதெல்லாம் உங்களை கடவுள் புல்லுள்ள இடங்கள், he makes me to lie down, புல்லுள்ள இடங்களில் உங்களை அமர வச்சு, ஆமென், அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு வந்து உங்களை வெற்றியோடு நடத்துகிறார், சமாதானத்தோடு நடத்துகிறார். நம்ம இன்டர்நெட் மெம்பர் அல்ல, நம்ம ஒன்று சேருகிற எக்லீஷியா, நம்ம ஒன்று கூடி வருகிறவர்கள். நம்ம கூடி வரும்போதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தில் ஏதோ ஒன்றை கர்த்தர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். The still small waters என்னை மறக்கச் செய்து he gives me contentment, he gives me peace. உங்க வந்து ஆராதனையில் உங்களை கொஞ்சம் குளிர பண்ணி, அமைதி பண்ணி, உங்கள் மனதின் அலைச்சல்களெல்லாம் புயல்களெல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு நல்ல வார்த்தையை உங்களுக்கு புசிக்க தந்து உங்களை அடுத்த வாரத்துக்கு நடத்த வேண்டிய வழியை உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை நடத்துகிறார். பாருங்க, நல்ல ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? என்ன அலைச்சலான வாழ்க்கை இது. திங்கக்கிழமை தொடங்கினா சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் ஓடுற ஓட்டம், காலையில் போகிற போக்க பார்க்குறேன் சிலர்லாம். ஆமேன். சிலர் வீட்டு வாசலில் வந்து நின்றா தெரியும் அந்த காலையில் போகிற வேகம், ட்ரெஸ் பண்ணுறதும் எடுக்கிறதும் ஓடுறதும் பிடிக்கிறதும். அப்படிப்பட்ட வேகமான அந்த வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து அதெல்லாம் மறந்துட்டு அந்த 2 பாட்டும் ஒரு சங்கீதமும் ஒரு பிரசங்கத்தின் கீழே உட்காரும்போது நான் நினைக்கிறேன், சங்கீதக்காரன் சொல்வது எனக்கு நிறைவேற. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீரண்டை he makes me to lie down. ஆமென். ஆண்டவர் நம்மளை ரெஸ்ட் பண்ணணும்னு டிசைன் பண்ணியிருக்காருங்க. திங்கக்கிழமை தொடங்கினா உங்களுக்கு வேலை, எனக்கு ஊழியம். ஆமென். பிரசங்கம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். எங்கேயாவது போய் பிரசங்கம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம்.
இந்த பெட்ரோல் பங்குக்கு போகிற பெரிய டேங்கர் வரும் பாருங்க, இங்கேருந்து ஹெச்பியில் ஊற்றிட்டே போகும் 51 வரைக்கும். வில்லிவாக்கம் போகிறதுக்குள்ள 5 பங்கு ஊற்றணுன்னே பெட்ரோல் அந்த வண்டி டேங்கர் காலி ஆகிடும். அதுக்கப்புறம் அவரால் ஊற்ற முடியாது. திரும்ப ஊற்றணுன்னா எங்கே போகணும்? ரிஃபைனரிக்கு போய் தானே என்ன பண்ணணும்? நிரப்பிக்கொள்ளணும். And I have to go to the refinery and fill my tank so that I can give you the word week after week. 35 வருஷம் பிரசங்கம் பண்ணி இன்னும் களைக்காம சோறாம நிக்கிறதுக்கு காரணம், திரும்ப என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து என்னை அமர்ந்த தண்ணீரண்டை கர்த்தர் வைப்பதனால தானே. எவ்வளோ பேர் சோர்ந்து போயிட்டாங்க, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? 35 வருஷமா இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கேன். நான் நினைக்கிறேன் இன்னொரு 35 வருஷம் வெற்றிகரமாய் பிரசங்கம் பண்ணுவேன். Because every time I pour to you, He keeps on filling me. He makes me to lie down. Amen. God designed us to rest. உங்களுக்கு இந்த நாள் தேவைங்க. கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்டவர்கள் தான் சிருஷ்டி உலகத்தில் செழிப்பார்கள். இரண்டாவது, அந்த ப்ரொவைட் என்பதில் 3ஆம் வசனம் சொல்றார், He restores my soul. அவர் என் ஆத்துமாவை தேற்றி. ஆமென். ஆத்துமா என்ற சோல் என்ற வார்த்தைக்கு இட் இஸ் எ மைண்ட், வில், இமோஷன்ஸ். உங்கள் சிந்தனை, உங்கள் சித்தம், உங்கள் உணர்வுகள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படும் போது, நம்பினோர் உங்களை கைவிடும் போது, பிள்ளைகள் நினைச்ச மாதிரி இருக்காத போது, வேலையில் பிரச்சனை வரும்போது, குடும்பம் சலசலப்பை காணும்போது, யுவர் சோல் இஸ் கிரஷ்ட். உங்கள் ஆத்துமா நொறுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் கடவுள் ஔஷதமான வார்த்தைகளை தந்து உங்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த சபையில் வந்த போதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையின் கீழ் என்னை கர்த்தர் தேட்டி இருக்கிறார். பேசினது ஒரு மனுஷனாக இருந்தாலும் தேட்டினது கர்த்தர். இன்னொரு முறை பேசினது சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தாலும் தேற்றினது கர்த்தர். அவர் உன் ஆத்துமாவை தேற்றி. ஆமென். I believe in counseling, I believe in ministering, but it is the Lord who restores your soul. ஆமென். அவரால் தான் ஆத்துமாவை தேற்ற முடியும். மூன்றாவது, அந்த ப்ரொவைட் என்பதன் கீழே இப்படி சொல்கிறேன், He leads me in the paths of righteousness. அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். எல்லாரும் என் கூட சொல்லுங்க, அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ரைச்சியஸ்னஸ்னு சொல்லியிருக்கு. நீதி என்றாலே தேவனுக்கு முன்பாக நிற்கிற திராணி, தேவனோடு இருக்கிற உறவின் ஆழம். ஆமென். எத்தனை பேர் தேவன் முன்னாடி நிற்கிறீங்க? அவர் எப்படி நடத்துகிறார்? நீதியின் பாதையில் உங்களை என்ன செய்கிறாராம்? நடத்துகிறார். திரும்பியும் உங்களுக்கு தமிழ் எப்படி இருக்கோ தெரியல, இங்கிலீஷில் He doesn't drive you, He leads you. நல்ல ஒரு மெய்ப்பன் தன் ஆடுகளை ஓட்டுறது கிடையாது, நடத்துகிறார். He leads you. Sheep are undrivable. நீங்கள் ஆடுங்களை ஓட்டக்கூடாது, ஆடுங்களை நடத்தணும். நீங்கள் நடத்தப்படுகிற ஆடுகள் என்று நான் நம்புகிறேன். நான் இப்படி படித்தேன், அது உண்மையான நான் போய் பார்க்கல. ஆனால் எழுதினவர்கள் ஆதாரத்தோடு எழுதியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட மெய்ப்பர்கள் காலையில் புறப்படுவார்களாம். சூரியன் உதித்து எழும்போது ஆளுக்கு ஒரு மெய்ப்பனுக்கு 1000 1500 ஆடுகள் இருக்குமாம். 10-15 மெய்ப்பர்கள் தங்களுடைய அறைகளை தாண்டி புல்புறங்களுக்கு மேய்க்க கொண்டு போவார்கள். எல்லோரும் போய் நல்ல ஒரு மலையான பச்சையான புல்கள் உள்ள இடத்தில் ஆடுகளை மேய்க்க விடுவார்களாம். கிட்டத்தட்ட 15 மெய்ப்பர்களும் ஒவ்வொருத்தருக்கும் 1000 ஆடுன்னு வச்சுங்களேன், 15000 ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருக்குமா. அவங்க சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. மெய்ப்பனுங்க உட்காந்து ஏதாவது விளையாடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துல கூடி பேசிகிட்டு இருப்பாங்களாம். ஆடுகள் மேய்ந்து கொண்டே இருக்குமாம். திடீரென்று சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கும் சமயம் வரும்போது, when the sun is setting down, ஒரு மெய்ப்பன் எழுந்து அவர் ஒரு சத்தத்தை போடுவாராம். அவர் அந்த சத்தத்தை போட்ட உடனே அவர் கூட வந்து அந்த சரியான 1000 ஆடு எழுந்து அவர் பின்னாடி போகுமா. எனக்கு நல்லா கேட்கணும். அடுத்து இன்னொரு மெய்ப்பன் எழுந்து சத்தம் போடுவானாம். ஆமென். இன்னொரு 1000 ஆடு எழுந்து கரெக்டாக அந்த மெய்ப்பன் பின்னாடி போகுமாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பு 15 மெய்ப்பனும் எழுந்து அவர்கள் சத்தத்தை போடும்போது அந்த ஆடுகள் அந்த மெய்ப்பன் கூட போகுமாம். கீழே எழுதியிருக்காரு, எல்லா மெய்ப்பனும் தன் ஆடுகளை நடத்தின பின்னாடி அந்த புல்புறத்தில் ஒரு ஆடு கூட மிச்சமா இருக்காதாம். எல்லாம் தன் மெய்ப்பனுக்கு பின்னே சென்று விடுமா. வாவ், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நெவர் டிட் a sheep follow a wrong shepherd அப்படின்றார்.
என்ன பாஸ்டர் சொல்றீங்கன்னு. ஒரு ஆடு கூட தப்பான மேய்ப்பன் பின்னாடி போகவே இல்லை. உங்களையும் உற்சாகப்படுத்துகிறேன், உங்களை கர்த்தர் வெச்ச மேய்ப்பன் கிட்ட இருங்க. அந்த மேய்ப்பனை சொன்னேன். ஆமென். தப்பான மேய்ப்பன் பின்னாடி ஆடுகள் போகவே முடியாதாம். It always follows the right shepherd. ஏன்னா ஆடுகள் தன் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கின்றன. ஆமென். இயேசு சொன்னார், my sheep know my voice and they don't follow another one. Hallelujah. மேய்ப்பர்கள் ஓட்ட மாட்டார்கள், மேய்ப்பர்கள் நடத்துவார்கள். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். God provides, He makes, He restores, He leads. இல்லையா? சொல்ல மாட்டீங்களாங்க? இந்த பீடம் உங்களை கண்ட்ரோல் பண்ணால, இந்த பீடம் உங்களை நடத்துவதற்கு. நீங்கள் சத்தத்தை கேட்டு நடக்கும் ஆடுகளாக இருக்கணும். இல்லையா? சொல்ல மாட்டீங்களாங்க? நீங்கள் மெய்ப்பனின் சத்தம் கேட்டு நடக்கிறவர்கள். இந்த 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 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ப்ரொவைட். He makes me to lie down, He restores my soul, and He doesn't drive me, He leads me. இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? ஸோ ஜெசபேல் ஆவி இந்த சபையில் இல்லை என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நல்லா, அதுக்கு ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. 2, He protects, அவர் உங்களை பாதுகாக்கிறார். 4ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், Yeah, though I walk through the valley of the shadow of death, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். 5ஆம் வசனம், நீர் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க, நிரம்புதுன்னு. நிரம்புற மாதிரி தெரியல. ஆமென். He protects me அப்படின்றார். என்னை மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் கடவுள் என்னை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் தெரியும் மனிதனுடைய, நீங்களா மனுஷங்களா, மனிதர்களுடைய மிகப்பெரிய பயமே என்ன தெரியுமாங்க? மரண பயம். நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க பாருங்க, அதான் ஆமீனே சொல்லலை பாருங்க. உங்கள் பயமே என்ன தெரியுமாங்க? மரண பயம். நம்ம சர்ச்சில் ஒரு மகள் ஒரு மாதத்துக்கு 2 மாதம் முன்னாடி, நியூ இயர்க்கு 2 நாள் முன்னாடி ஸ்கூட்டியில் போகிறாங்க. ராத்திரியில் சர்வீஸ் முடிச்சு தான் போகிறாங்க. போகிற வழியில் அம்மா பெரிய பாம்பு குறுக்க போகுது. அது பாட்டுன்னு போகுது. அந்த பாம்பை பார்த்து பயந்து அவங்க அடித்த பிரேக்கில் கீழே விழல, வண்டி கவிழல, கீழே வந்து ஃப்ராக்சர் ஆகலை, ஒன்றும் ஆகலை. அவங்களே கடித்து 2 பல்ல உடச்சிக்கிட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மரண பயம் இல்லை, பாம்பு பயம் இல்லை. பாம்பு பயம் இல்லை, பாம்பு கடிச்சு செத்துருவோன்ற பயம். எல்லா பயமும் என்ன பயம் தெரியுமாங்க? மரண பயம்தாங்க. ஐயோ, எனக்கு அதெல்லாம் பயம் கிடையாது. ஆனால் உயரத்தில் இருந்தால் பயம். ஏன் திரும்ப உயரத்தை கண்டு பயப்படுறேன்? கீழே விழுந்து செத்துருவோன்னு தான் பயம். ஸோ எல்லா பயமும் என்ன பயங்க? மரண பயம். அந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கு. நான் தைரியமா இருக்கேன்னு சொல்றவங்க ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இயேசு மரணத்தை ஜெயித்தார். He protects me, என்னை பாதுகாக்கிறார். எங்கே பாதுகாக்கிறார்? நம்பர் 1, என் யுத்தத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். He is with me in the battle. ஆமென். சொல்றார், உம்முடைய நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பக்கத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவர் என் கூடவே இருக்கிறார். நம்பர் 1, He is with me in the battle. அதுக்கப்புறம் சொல்றார், கோலும் தடியும் என்ன செய்யுமா? தேற்றும். கோலும் தடியும் தேற்றும் அப்படின்றார். His rod and his staff comfort to me. கொஞ்சம் மாற்றி சொல்லட்டுமா? அவர் கோலும் தடியும் என்னை ஆறுதல் படுத்துதான். எங்க அப்பா ஒரு பெல்ட் வச்சிருந்தார், வேஷ்டி போட்டு பெல்ட் கட்டுவார். அந்த பெல்ட்டை பார்த்தா நடுங்குவேன். வீட்டில் ஒரு குச்சி வச்சிருந்தார் எங்களை அடிக்கிறதுக்கு. அவர் குச்சியும் பெல்ட்டும் பார்த்தால் எனக்கு ஆறுதல் வராது. புரியல உங்களுக்கு? அவருடைய பெல்ட்டும் குச்சியும் பார்த்தால் எனக்கு ஆறுதலே வந்தது கிடையாது. இது ஏன் வச்சிருக்காருன்னு ஒரு வாட்டி நானே அவருக்கு தெரியாமலே அந்த குச்சியை உடைச்சே போட்டேன். அது என்னை என்ன செய்து? பயமுறுத்துது. சங்கீதக்காரன் சொல்றான், என் மேப்பன் கையில் இருக்கிற கோலும் தடியும் என்னை பயமுறுத்தல, என்னை தேற்றுது. ஏன் என்னை தேற்றுதுன்னா, அவர் அதை வச்சு என்ன அடிக்கிறது இல்ல, என்னை அடிக்க வர்றவன அவர் அடி. நீங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்கோம். His rod and his staff is not scaring me. என்ன பயமுறுத்தல.
நான் கலங்கல, நான் பயப்படல. அது என்னை தேற்றுது, எனக்கு ஆறுதல் தருது, என்னை கம்ஃபர்ட் பண்ணுது. ஏன்னா அவர் கையில கோலியும் தடியும் பார்க்கும்போது எனக்கு தெரியுது என்ன அரவணைப்பார். ஆனா அவனை இல்லையா சொல்ல மாட்டேங்க. It comforts me. He doesn't hit the sheep. ஆடுகளை எந்த மேய்ப்பும் நல்ல மேய்ப்பும் அடிக்க மாட்டாங்க. கோலும் தடியும் ஆடுகளை அடிப்பதற்கல்ல, கோலும் தடியும் ஓநாய்களை அடிப்பதற்கு. உங்களை அடிக்க மாட்டார். You are comforted. எத்தனை பேர் அவர் கோலும் தடியும் பார்க்கும் போதெல்லாம் ஆறுதல் படுவீங்க? என்னை திருத்துகிறார், என்னை வாழ வைக்கிறார், எனக்கு வழிகாட்டுகிறார், எனக்கு அறிவுரை தருகிறார், இது தப்புன்னு எனக்கு சொல்லுகிறார், இந்த வழியில போவாதன்னு சொல்றார். ஆனா அவர் என்னை அடிப்பது இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தன் குமாரனை எனக்காக அடித்தார், அவரை அவர் காயப்படுத்தினார் கால்வரியில். He doesn't beat me, but his rod and his staff comfort me. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஆடுங்கள்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த ஓநாயும் ஆடை கண்டு பயப்படுறதில்ல, ஆனால் மேய்ப்பனை கண்டா அதுக்கு பயம் இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் என்னோடு கூட இருக்கிறார்? ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஆடுங்க எங்கே இருக்கணும்? பாதுகாப்பு வேண்டியவங்க அவர் கூட இருக்கணும். என் வீட்டில் 2 பூனை இருக்குது. ஒன்று ஒயிட்டு, ஒன்று அஷர்னு பேர், ஒன்று பித்துன்னு பேர். அந்த வெள்ளை பூனை நம்ம பேண்ட்டெல்லாம் போட்டு ஒரு மீட்டிங்க்கு புறப்படுறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா காலை உரிமிட்டே கிடக்குங்க. ஒரு நாள் உரிமிட்டு காலை பார்க்குற மொத்தம் வெள்ள முடி. வீட்டில் கூப்பிட்டு, ஏங்க இந்த பூனை இப்படி வச்சிருக்காது பார், மீட்டிங் போகிற நேரத்தில் இப்படி பண்ணிச்சு, வெள்ளை வெள்ளை வெள்ளையாக இருக்குன்னு. உன்னை ரொம்ப பிடிக்குது. பூனையே காலை உரிமை நடந்தா என் மேய்ப்பன் என்ன. நீங்க ஆடுகள் எங்க தெரியுமா இருக்கணுங்க? ஆண்டவரை உன் பாதம் சரணடைந்தேன் என்று உயிருள்ள நாளெல்லாம் அவர் பாதத்தில் கடந்து பாருங்க. கடவுள் உங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். ஆகையால் தாவீது சொல்றார், என் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் கோலும் தடியும் என்ன செய்யுங்க? அவர் கூட இருங்க, அவர் உங்களை கைவிட மாட்டார். ஒரு இல்லையே சொல்ல மாட்டீங்களா? He is with us in the battle. Number 2, இந்த என் கூட இருக்கிறார் என்ற பங்கில் he blesses us in the battle. யுத்தத்தின் நடுவிலையும் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். 5ஆம் வசனம் அழகா சொல்லுது, அவர் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணுகிறார். இல்லையா சொல்ல மாட்டீங்க? ஆனால் என் ஆண்டவர் இயேசு எப்படி தெரியுமாங்க? ஒரு டேபிளை போட்டு, வெள்ளை ஸ்க்ரீனை போட்டு, இலையை போட்டு, உனக்கு பந்தியை போட்டு, உன் சத்துருக்கள் சுற்றி ஆணு நிற்கும் போதும் அவர் நிம்மதியாக உட்காந்துருக்கார். ஏன்னா அவருக்கு தெரியும் உன்னால் ஒன்றுமே. எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க உங்களுடைய? அவர் என் சத்துருக்களுக்கு முன்பாக, அவங்க உயிரோடு இருக்கும் போதே அவங்க நடுவில் உன்னை வாழ வச்சு உனக்கு ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி, அதுக்கப்புறம் தலையை எப்படி செய்கிறாரா? எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். சில புயல்கள் என் வாழ்க்கையில் மோதும் போது நான் ஆண்டவர்கிட்ட போய் முடியாமல் கதறின போதெல்லாம் பக்தர்கள் சொன்னதை நானும் சொல்லுகிறேன், என் புயலையே அவர் ஓய செய்தார். சில நேரங்களில் புயலை அவர் ஓய செய்யவே இல்லை. புயல் பிரவாகித்து நின்ற போது என் உள்ளத்தில் இருக்கிற புயலை அமைதிப்படுத்தி என்னை அதனூடே நடத்தி போனார். Either he calms the storm, sometimes he calms his own child through the storm. கர்த்தரை நம்பினவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். நல்ல ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? 3வது சொல்றாரு, இந்த யுத்தத்தின் நடுவில் he refreshes me. ஆமென். 1 என் கூட இருப்பாரு, 2 யுத்தத்தின் நடுவில் என்னை ஆசீர்வதிப்பார், பந்தியை தந்து ஆசீர்வதிப்பார், 3 அவர் என்னை யுத்தத்தின் நடுவில் தேற்றுகிறார். ஆமென். I got no time. இப்படி சொல்றார், அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும், பக்கத்தில் என் பாத்திரம் வழிந்தோடும். உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், கஷ்டத்தில் வந்தவங்க யாரா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு 10 வருஷம் தாண்டி வந்த எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் நினைச்சதை விட வேண்டினதை விட பல மடங்கு என்னை ஆசீர்வதிச்சார். யுத்தத்தின் நடுவில், போராட்டத்தின் நடுவில், எல்லாத்தின் நடுவுலையும் உன்னை வாழ வச்சு உன் கொஞ்சமல்ல உன் பாத்திரத்தை வழிந்து ஓட செய்கிறது. ஒரு நல்லவர்னு சொல்கிற யாரா ஒருத்தர் இருந்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. பாத்திரம் நிரம்பும் வரை முன்னை தேற்றுவார். ஸோ ஹி ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ். அதுதான் கடவுள் எனக்கு செய்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? இந்த நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடம் போகிறாங்க, அங்கே போகிறாங்க, பெற்றோர் உள்ளம் எப்படி இருக்கும்னு யோசித்து பார்ப்பேன் நிறைய நேரம். ஏன்னா
எனக்கும் பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா? பெற்றோரே, உங்க பிள்ளைங்க கல்லூரிக்கும் வேலைக்கும் தூரத்துக்கும் வெளிநாட்டுக்கும் போகும்போது எதுங்க என் மனசுக்கு சமாதானம்? ஒன்றே ஒன்று தாங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என் பிள்ளைகளை கூட பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். He protects me, he blesses me in the battle and he protects our children. ஆமென். நம்முடைய பிள்ளைகளையும் அவர் பாதுகாக்க வல்லவர். நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். He is a protector, he is a provider. ஆமென். அதுதான் எனக்கு சமாதானம். நீங்க தூர தேசம் போகும்போது, நீங்க வீட்டை விட்டு போகும்போதும் உங்க குடும்பம் பாதுகாப்பா இருக்கின்ற சமாதானம் எங்கெங்க இருக்கு? கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை பாதுகாக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிள்ளைங்க உள்ளவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்களா? அவர் என்னை பாதுகாக்கிறார் நேற்றும் இன்றும். ஃபைனல் வேர்ட் and I close. 3 he promises, he provides, he protects, and number 3 he promises. He promised to provide and protect you. உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை பாதுகாக்க கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எங்கே வாக்கு பண்ணினார்? 6ஆம் வசனத்தை படிப்போமா? surely அப்படின்றார், மெய்யாகவே. ஆமென். ஜீவனுள்ள நாளெல்லாம், அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா நீங்க? நன்மையும் கிருபையும் என்னை எத்தனை நாள் தொடருமாம்? ஆயுசு நாள். surely அப்படின்னா certainly அர்த்தம், நிஜமாகவே, கண்டிப்பா உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். நன்மையும் கிருபை உன்னை ஆயுசு நாளெல்லாம் தொடரும். ஸோ 3 வார்த்தைகளை தரார். 1 குட்னஸ், 1 நன்மை, 2 இரக்கம், 3 நித்திய ஜீவன். கடைசி வார்த்தையில் சொல்றாரு, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திட. குட்னஸ், mercy and eternal life is promised to you. கடவுள் உங்களுக்கு வாக்கு பண்ணின 3 விஷயங்கள். 1 நன்மைகள், 2 இரக்கம், 3 நித்திய ஜீவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். surely என்றார். அந்த உங்களை பின்தொடரும், ஃபாலோ யூ என்பது எப்ரே வாழ்க்கையில் ஃபாலோ அல்ல, சேஸ் என்ற அர்த்தம். உன்னை தேடி பிடிக்குமா? கர்த்தரன் மேய்ப்பர்னு சொல்ற ஒரு 10 பேர். நன்மையும் கிருபை உன்னை என்ன செய்யுமா? தொடர்ந்து ஓடி பிடிக்குமா? ஆமென். உன்னை துரத்தி பிடிக்கும். தைரியமா இருங்க. இந்த வருஷம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிட மாட்டார். நன்மையும் கிருபையும் நித்திய ஜீவனும் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். நல்லா கேளுங்க, முடிச்சிடுறேன். ஒன்று மட்டும் செய்யுங்க, ஓடாதீங்க. யாரை விட்டு? ஆமாம். ஏன்னா அவர் என்ன வாக்கு பண்ணுறார்? வாட் இஸ் he promising? surely, certainly, goodness, mercy, eternal life உன்னை பின்னாடி வரும்ட்டார். உன்னை உதைப்பேன்னு சொன்னாரா? உனக்கு ஆக்கினை வரும்னு சொன்னாரா? நல்லா கேட்க மாட்டேங்க. ஆழங்க அதெல்லாம். இதுவரையும் பேசின செய்தியில் இது ரொம்ப பெருசுங்க. உன்னை அதெல்லாம் தொடராது. உனக்கு ஆக்கினை அல்ல, உனக்கு நரகம் அல்ல. நீ நில்லு, நீ ஓடாத. நான் உன்னை துரத்தி பிடிக்கிறதே இந்த 3 உனக்கு தர்ற வாக்கு தத்துவம். 1 நன்மை, 2 கிருபை, இரக்கம், 3 நித்திய ஜீவன். நீ ஓடாம மட்டும் இருந்தினா நான் உன்னை ரட்சித்து உன்னை வாழ வச்சு உன்னை அழகு பார்த்து உன்னை என் கரையில் சேர்த்து உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன்றார். இந்த வருஷம் எத்தனை பேர் உங்கள் வலது கையை உயர்த்துவீங்க? உங்கள் கையை பிடித்து நான் உனக்கு சொல்வது என்னவென்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. Certainly, surely, goodness and mercy will follow you all the days of your life. பக்கத்து சொல்லுங்க, அவரை மட்டும் இங்கே ஓடிராத அப்படின்னு. நேரம் எனக்கு ஆயிடுச்சு. 1 யோவான் 2:25 வாக்கு தத்தத்தை பாருங்கள். 1 John 2:25 and this is the promise, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த ஒரே வாக்கு தத்தம். ஓடாத, உன்னை வாழ வச்சிருவார். எவ்வளவு குற்றங்களிலும் ஓடாத, அவர் பக்கத்தில் நில்லு. மெய்யாகவே நன்மையும் கிருபையும் நித்திய ஜீவனும் உன்னை தொடரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களை காத்துக்கொள்வார், உங்களை வழி நடத்துவார். எனக்கு நேரம் ஆயிட்டு, முடிக்கிறேன். இப்படி சொல்லலாமா? இன்னைக்கு அவர் உங்களுக்கு யாராக இருக்கிறாரு? மெய்ப்பர். ஆனால் அந்த மெய்ப்பர் உங்களுக்காக ஒரு நாள் ஆடாக மாறினார். ஆட்டை போல நடத்தப்பட்டு கால்வரிக்கு சென்று உங்களுக்காக ஜீவனையை கொடுத்தார். ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கு எத்தனை பேர் அல்லேலூயா என்று சொல்வீர்கள்? அவர் மேய்ப்பனாய் கொண்டு நடக்கிற உங்கள் வாழ்க்கையின் முடிவுகள் நலமாயிருக்கும். நன்மையும் கிருபையும் நித்திய ஜீவனும் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Shall we stand in the presence of God? Thank you so much. Hallelujah.
என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா, என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே. அப்படியே 2 கரங்களை உயர்த்துமா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த செய்தியின் மூலம் என்ன சொல்லுகிறார்? நெருக்கடிகளும் கஷ்டங்களும், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, வரி, கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கை பாதையில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுவது, ஐ வில் ப்ரொவைட் ஃபார் யூ. உன் தேவைகளெல்லாம் சந்திப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உனக்கு நன்மையும் கிருபையும் நித்திய ஜீவனையும் வாக்கு பண்ணுகிறேன், உன்னை நான் கைவிடாமல் காத்துக்கொள்வேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசட்டும். அவர் சத்தத்தை கேட்டு அவர் பின்னே நடக்கிற உங்களை கடைசி வரைக்கும் ஒன்று மட்டும் செய்யுங்க. ஆடுகளே, அவர்கள் பாதத்தில் இருந்து விடுங்கள், அவர்களை விட்டு விலகாதீங்க. அவருடைய ஜட்ஜ்மெண்ட் அல்ல உன்னை தொடருவது, அவருடைய ஆக்கினை அல்ல உங்களை தொடருவது. நன்மையும் கிருபையும் நித்திய ஜீவனும் தானே உன்னை தொடருகிறது. தைரியமாய் அவர் கிட்ட வா. எந்த சூழ்நிலையில் அவரை விட்டு விலகாத, அவர் பக்கமாக வந்து நில்லு. உன்னை பாதுகாத்து கரை சேர்க்க கர்த்தர் வல்லவர். எங்கள் பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் அற்புதமாய் நடத்துங்க, வெற்றியோடு நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவானோடும் திருச்சபையோடும் கூடி வந்த தேவ மக்கள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Thank you. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது?